வேலை தேடுகின்ற பிள்ளைகள் முயற்சி வெற்றி பெற அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன். இன்று நமது இளைஞர்கள் இளம் பெண்களை வாட்டுகின்ற விஷயம் வேலையின்மை. வேலை கிடைக்கும் வரை ஒருவித பதட்டத்தோடும் பயத்தோடும் நம் பிள்ளைகள் இருக்கிறார்கள். படித்து சான்றிதழ் வாங்குவது கடினம் என்றால் அதைவிட பல மடங்கு கடினமாக இருப்பது வேலை தேடுவது. எத்தனையோ முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ஃபைல்களை சுமந்து அலுவலகமாக ஏறுகின்றார்கள். அரசு தேர்வுகளை, போட்டி தேர்வுகளை எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். கப்பலில் வேலை தேடுகிறார்கள், ரிக்குகளில் வேலை தேடுகிறார்கள், வெளிநாடு செல்வதற்காக பணம் கட்டி காத்திருக்கிறார்கள். கிடைத்த வேலையிலே ஒட்டி கொண்டு கனவு வேலை எப்போது கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். நேர்முக தேர்வுகளை சந்தித்த வண்ணம் இருக்கிறார்கள். அத்தனை சகோதர சகோதரிகளையும் இறைவன் திருமுன்னிலையில் கொண்டு வந்து அவர்களுக்காக நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். கண்ணீரோடு விதை விதைக்கிறவர்கள் பெருமகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள் என்று சொன்ன எங்கள் ஆண்டவரே, கண்ணீரோடு வேலை தேடிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். எவரும் பூட்ட முடியாதபடி கதவுகளை திறக்கின்ற ஆண்டவரே, எம் பிள்ளைகளுக்கும் வேலை வாய்ப்பு என்ற கதவுகளை திறந்து விடுவீராக. தடைகளை தகர்த்தெறிந்து அவர்கள் வெளியேறுவார்கள் என்று எமக்கு வாக்கு கொடுத்தவரே, எம் மக்கள் வேலை வாய்ப்புகளில் சந்திக்கின்ற தடைகள் உமது அருளால் உடைபடுவனவாக. வறண்ட சூழலில் அவர் உன்னை வழி நடத்துவார், நிறைவளிப்பார் என்ற வேத வசனத்திற்கேற்ப வேலையின்றி வறுமையிலும் கடனிலும் இருக்கும் பிள்ளைகளை வழிநடத்தும். எவ்வளவோ முயற்சி செய்தும் எனக்கு இந்த வேலை கிடைக்கவில்லையே என்று கண்ணீர் சிந்தும் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும். ஒரு முறையல்ல 7 முறை குளித்த நாமானுக்கு சுகம் தந்தது போல என் பிள்ளைகளின் முயற்சிகளுக்கு பலன் கொடும். கண் முன்னே நின்ற செங்கடலையும் பின் தொடர்ந்து வந்த எகிப்தியரையும் கண்டு இஸ்ரவேல் மக்கள் பயந்த போது, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்றவரே, தேர்வுகளை, வேலை வாய்ப்பிற்கான நேர்முக தேர்வுகளை கண்டு பயப்படுகிற பிள்ளைகளோடு துணை நில்லும். குதிரைகளோ போருக்கு ஆயத்தமாக்கப்படும், வெற்றியோ ஆண்டவரால் வரும் என்று வேதம் சொல்கிறது. என் மக்களுக்கு நீர் வெற்றியை கொடுப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.